அந்த அத்தோ ரெசிபிக்கு நம்ம வந்து பேஜோ அதாவது எக் மசால் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து அதோட காம்பினேஷன். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை நடுவில் லைட்டாக அறுத்து அது கூட பொன்னிறமாக அறுத்து வச்ச வெங்காயம், அப்புறம் வெங்காயம் சிறிய இதில் அறுத்து வச்சதை அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட அந்த பூண்டு எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். புளி தண்ணி அந்த எசன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். புளிப்பு உங்கள் தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் காரப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த எக் மசால் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். நான் அந்த கடலைப்பருப்பு பவுடர் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.